தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நானே நல்ல மேய்ப்பன். சங்கீதம் 23:1 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். எபிரெயருடைய தலையாய வேலை ஆடு மேய்ப்பதாகும். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, என் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பராய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லோரும் எகிப்திற்கு அருவருப்பாக இருக்கிறார்கள் என்றான். தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆடுகளாகவும் கர்த்தர் மேய்ப்பராகவும் இருக்கிறார். நமது கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அதனால் இயேசு மறுபடியும் அவர்கள் நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களை சொல்லுகிறேன் என்று, முன்னே வந்த எல்லோரும் கள்ளரும் கொலருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பறிபோடப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் இல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் என்று சொல்லி நாம் யோவானிலே வாசிக்கிறோம். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த நல்ல மேய்ப்பர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரோடு சேர்ந்து நாம் நடந்து செல்லும்போது நிச்சயமாகவே அந்த மேய்ப்பன் நம்மளை அற்புதமாய் வழிநடத்துவார். இந்த காலவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுங்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அற்புதமாய் வழிநடத்துவார். இந்த செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை அந்த நல்ல மேய்ப்பன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.